நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ டோன்ட் சேவ் இன்வெஸ்ட் நவ். ஸோ பணத்தை நம்ம ஏன் ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா டோன்ட் சேவ் இன்வெஸ்ட் நவ். ஸோ நம்ம வந்து பணத்தை இன்றைக்கி எப்படி முதலீடு பண்ணுற முடியும், எப்படி பெட்டர் ரிசல்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்தியன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 87% பீப்புள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளானிங் பண்ண கிடையாது. ஸோ அதே போல் 73 பீப்புள் பார்த்தீங்கன்னா இன்னும் அடிக்வேட் அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் இன்னும் எடுக்கவே கிடையாது. அதே மாதிரி 93 பீப்புள் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டினா என்னன்னே தெரியல ஆக்சுவலி அவங்களுக்கு. 82% பீப்புள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி அவேர்னஸ் இல்லாமே இருக்காங்க. ஸோ 91% பீப்புள் பார்த்தீங்கன்னா எஃப்டி தான் சேஃப்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நம்மகிட்ட ஃபண்ட்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறோம், தென் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சேவ் பண்ணுறதுனால என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சேவிங்ஸை இன்ஃப்ளேஷன் சாப்பிட்ருது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பாயிண்டே சொன்னேன். ஸோ டோன்ட் சேவ் இன்வெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இன்ஃப்ளேஷன் எப்படி 5% இன்க்ரிமெண்டல் ஆனால் நம்ம ஒரு ஃபேமிலி இன்றைக்கி ரன் பண்ணுறதுக்கு ஒரு 30,000 ஆகுது அப்படின்னா ஒரு 20 இயர்ஸில் அது எவ்வளவோ இன்க்ரிமெண்டல் ஆகிருக்கும். அதே கையில் வந்து ஒரு 1 lakh ரூபி இருக்குது, ஒரு 5% இன்ஃப்ளேஷனில் அது எவ்வளோ டெப்ரிஷியேட்டபிள் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸில் 35,000 மாறி இருக்கும். ஸோ லைவ் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஒரு கோல்கேட் டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 1989 ஒரு 8 ரூபாய் இருந்தது. அப்ராக்சிமேட்லி இன்னைக்கு 2024 70 ருபீஸ் இருக்குது. ஒரு மசாலா தோசை பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் இருந்தது, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50 ருபீஸ் இருக்குது. ஒரு சிலிண்டர் எல்பி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 56 ருபீஸ் இருந்தது, இன்ஃப்ளேஷனால 830 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம சின்னதாக ஒரு எஃப்டியில் சேர்த்து வச்ச பணத்தை எப்படி இன்ஃப்ளேஷன் அப்படியே முழுங்குது அப்படின்றது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஸோ இதனால தான் ஸோ நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணோன்னா இன்ஃப்ளேஷனை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ நம்ம கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. ஸோ அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறேன். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்து அதை ரைஸ் பண்ணுற அதாவது வளர்த்து பெரிய ஆளாக்குற வரையும் இன்றைக்கி ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா ஒரு 54,75,000 ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி போர்ஷன் எஜுகேஷனுக்கு தான் போய் சேருது. ஸோ அது ரிமைனிங் போட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்திங், ஒரு ஹாஸ்பிட்டலேஷன், அவங்களுக்கு ஃபுட்டு, இது மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ குழந்தைங்களோட ட்ரீம்ஸை ரியாலிட்டியாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் சீட்டில் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2024 12 lakhs இருக்குது. 2044 எவ்வளவோ இன்ஃப்ளேஷனில் மாறி இருக்கும் அப்படின்னா 46 lakhs and 43,000 மாறி இருக்கும். அது ஒரு மெடிக்கல் பார்த்தீங்கன்னா 50 lakhs இன்றைக்கி படிக்க வச்சிடலாம். அதே ஒரு 20 years கழிச்சு அதாவது 44 பார்த்தீங்கன்னா 1.93 crores இருக்கும். எம்பிஏ பண்ணோம் அப்படின்னா ஒரு 8 lakhs தேவைப்படுது இன்றைக்கி. அதே ஃபியூச்சர்னா ஒரு 31 lakhs தேவைப்படுது. ஸோ ஏன் நம்ம கோல் பேஸ்டாக பண்ணோம்? ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஸோ ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு கோல் போஸ்ட் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு கோல்லெஸ்ஸாக. அதே மாதிரி டெஸ்டினேஷன் போகிறோம், எங்கேனே பிளான் இல்லாமல் எப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. ஸோ கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட ட்ரீம்ஸை எல்லா ட்ரீம்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அச்சீவ் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களோட எஜுகேஷன், மேரேஜ், நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், ட்ரீம் ஹவுஸ், ஸோ ட்ரீம் கார், ட்ரீம் வெக்கேஷன்ஸ், ஸோ எல்லாத்தையும் நம்ம த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நம்மகிட்ட ஃபண்ட்ஸ் இருந்தால் நம்ம எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கோல்ட், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி, இன்சூரன்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தாப்புல பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அது ஃபெமிலியர், வெரி ஃபெமிலியர், நத்திங் பட் பேங்க்கில் மந்த்லி பண்ணுற ஆர்டி மாதிரி. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு பேங்க்கில் பண்ணுற எஃப்டி மாதிரி. ஸோ அதை தாண்டி எஸ்டிபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானும் இருக்குங்க. ஸோ ஹவுசிங் லோனை எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம ரெக்கவரி பண்ணலாம்? ஸோ இன்றைக்கி ஹவுசிங் வைஸ் வெரி இன்றைக்கி ட்ராப்பிங்காக இருக்கும். ஸோ வீடுன்றது எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ இஎம்ஐலாம் வாங்க முடியுமானா சொல்ல முடியாது. ஸோ வாங்கலாம், வித் ஹெல்ப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 lakhs ஒரு லோன் வாங்குகிறோம், டென்யூர் வந்து ஒரு 25 years. இன்றைக்கி லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.3 இருக்குது. ஸோ அதுக்கு இஎம்ஐ அப்ராக்சிமேட்லி ஒரு 19 அரௌண்டாக 20,000 வச்சுக்கலாம். இந்த 20,000 நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹவுசிங் லோனை சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லியாக கட்டணும் நினைப்போம். ஸோ வேற ஒரு 20,000 30 or 40 என்னதுன்னா பேட் திங். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 to 4 years பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் தான் அதிகமாக போகும்.
ஸோ 90% இன்ட்ரெஸ்ட் தான் போகும். ஸோ நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்னா ஒரு 25,000 கட்ட தான் நினைச்சிட்டு, அதாவது இஎம்ஐல ஒரு 1/4 20,000 ஒரு இஎம்ஐக்கும் ஒரு 5,000 எஸ்ஐபிலையும் பண்ணி மூலமா நம்முடைய டோட்டலாக ஒரு 25 lakhs கட்டி முடிக்கிறப்போ அப்போ 60 lakhs இருக்கும். திரும்ப நம்ம எஸ்ஐபியில் அதை ரெக்கவரி பண்ணிக்கலாம் சார். ஸ்மால் ஒரு அதாவது ஒரு சேவிங்ஸுக்கும் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மந்த்லி ஒரு 5,000 ஆர்டியில் பண்ணுறோம், மந்த்லி 5,000 எஸ்ஐபியில் பண்ணுறோம். வாட் இஸ் த மினிமம் டிஃபரன்ஸ் ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சார் பார்த்துக்கலாம். இது வந்து த்ரூ எஸ்ஐபி மூலிமா கூட நம்மளுடைய பென்ஷன் சொல்லுவோம் பழகலாம். ஸோ இஸ் எஸ்டபிள்யூபி ஒரு 10,000 அப்ராக்ஸாக ஒரு 15 years பண்ணால் கூட எவ்ரி மந்த் 30,000 பெர் மந்த் அவங்க லைஃப் லாங் வாங்கலாம். ஒன்லி அது ப்ராஃபிட் போர்ஷன் மட்டும்தான். கேபிட்டல் ஆல்ரெடி க்ரோ ஆகிடும், அது தனியாக செப்பரேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஓவர் த பீரியடில் சென்செக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு ஓவர் 40 yearsல. ஸோ நாட் பிலோ த 11.5%, 15% ஆவரேஜாக இருக்குது. ஸோ ஆவரேஜாக 12 to 13% ஒர்க் அவுட் ஆகும். வெரி லாஸ்ட் 35 yearsல என்னடா சரியாக இந்தியாவில் நடந்திருக்கு. ஒரு அஷர் மேத்தா ஸ்கேம் நடந்திருக்கு, பொலிட்டிக்கல் அப்செட் நடந்திருக்கு, .com பபிள் நடந்திருக்கு, பேண்டமிக் சுச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் டெம்பரவரிலி கரெக்ஷன் ஆயிருக்கு. தட் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பை. ஸோ கம்மியான வாங்கணும் இல்லைங்களா, அதான் ரூல் அந்த மாதிரி. ஆனால் ஓவர் த லாங் பீரியடில் மார்க்கெட் மேலே தான் இருக்குது. ஸோ மிட் அண்ட் லாங் டேர்ம் கோலுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் சிறந்தது. ஸோ பேங்க்ஸ்லாம் யார் பண்ணுறா பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ, இன்சூரன்ஸ்னா ஐஆர்டிஏ, ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ரியல் எஸ்டேட்னா ரெரா, கோல்டுனா அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ வாரன் பஃபெட் ஆஸ் பர் கோல்ட். ஸோ செலவு பண்ணது போக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறத செலவு பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி பிகர் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஜெய்கா பார்ட்னர்ஸ். தேங்க்யூ ஜெய்சி. ஏதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கா சார்? ஓகே, தேங்க்யூ.